அன்பினர்களே, இன்றைய சனிக்கிழமை தினத்தில் மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் தொடுத்திருக்கின்றது. அதில் முதலாக ஹைபாவில், இஸ்ரேலில் ஹைபாவில் உள்ள, அது ஒரு ஹைபா சிட்டி இல்லையா, உள்ள மூலோபாய மின்னணு போர் மற்றும் ராடார் மையங்களுக்கும் பென்குரியன் விமான தளத்தில் இருக்கின்ற எரிபொருள் மையங்களுக்கும் தங்களது ஆளில்லா விமானங்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு செய்தி. துபாயில் உள்ள யுக்ரைனிய ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்புகள் கிடங்கின் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அங்கு 27 யுக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது இறங்கிட்டாங்கானே, அவரை எப்பவும் அமெரிக்கா ஆதரவு. இதே நேரம் இந்த யுக்ரைனிய அதிபர் தெலஸ்கியுடன் சல்மான் யாரு இளவரசர் சல்மான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். அங்கும் சவுதியிலும் யுக்ரைன் படைகளை இறக்குவதற்காக. ஏனெனில் அவர் பாகிஸ்தானிடம் இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை இல்லையா, வாங்க எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வாங்கன்னு அவங்க. அதனால யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஸெலன்ஸ்கி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்ற சல்மான் அவர்கள். அதனால் சவுதி வளைகுடா முழுவதும் யுக்ரைனின் ஆயுதங்களும் அவங்களோட படைகளும் இங்க களமிறக்கப்படுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது துபாயில அவங்க காட்டி கொடுத்துட்டாங்களே, இப்ப துபாயில 21 தலை உருண்டு இருக்குது. இந்த செய்திவன் போடுறான் என்ன என்றால், இந்த மாதிரி சொன்னா போடுறான் இல்லப்பா, இந்த 21 தலை உருண்டு இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அங்க கம்ப்யூட்டர்ல போட்டு பாக்குறான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அது ஒரு செய்தி. மற்றும் சனிக்கிழமை அதிகாலை வேளையில் பல ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் ஹைபா பகுதியில் இருந்த மக்களுக்கு அபாய ஒலித்தவுடன் இதன் விளைவாக குறைந்தது 18 முறை வீட்டுக்கு வார பதுங்கோலிக்கு ஓடுற இப்படியோ காலம் போயிருக்குது. இந்த மக்களுக்கு எவ்வளவு சீரழிவு பார்த்தீங்களா? வீட்டுல வந்து தங்குவாங்களாம், அப்புறம் சைரன் ஒலிக்குமாம், ஓடுவாங்களாம். அப்ப ஒரு 24 ஒரு இரவுல மாத்திரம் 18 முறை என்று சொன்னா இவனுக்கு நிம்மதி இருக்குமா? அப்ப இந்த மக்களாவது அவனுக்கு சொல்ல, எங்களுக்கு இப்படி ஓடிக்கொண்டு இருக்கலாடா, நீங்க சும்மா உங்களோட கையும் காலையும் சும்மா வச்சுக்கு இருந்தீங்கடா, எந்த தாக்கம் நடக்காதுன்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப மக்கள் தானே முடிவெடுக்கணும். அந்த மக்களும் சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கடா, இந்த ஓட்டம் காட்டுவானே இல்ல, ஈராங்காரம் உங்களை ஓட்டம் காட்டுவான் பாத்தீங்களா? உங்களை படுக்க விடாம ஓட்டம் காட்டுறாங்க, ஒரு பெரிய விஷயமா இல்லையா உங்களுக்கு? ஆக இந்த மாதிரி செய்திகள்லாம் நிறைய இந்த வந்திருக்குது. பாருங்கள், நாம் முதலாக ஹைபா சிட்டிக்குள்ள போவோம். ஹைபாவில் உள்ள இஸ்ரேலிய மின்னணு போர் மற்றும் ரேடார் அமைப்புகளை ஈரானிய ராணுவம் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கி இருக்கின்றது. ஹைபாவில் உள்ள மிகப்பெரிய மின்னணு போர் மற்றும் ரேடார் அமைப்புகளை தான் தாக்கி இருக்கின்றார்கள். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் நடத்தும் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு போர் 5வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில், இப்ப 4வது வாரம் முடிஞ்சு 5வது வாரம், ஒரு மாசம் முடிஞ்சு போகுங்களா நிலையில் இஸ்ரேலின் ஹைபா துறைமுகம் மற்றும் பென்குரியன் விமான படை தளத்தில் உள்ள மூலோபாய மையங்களை ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைத்து தாக்கியிருப்பதாக ஈரானிய ராணுவம் இன்று தெரிவித்திருக்கிறது. சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் ஹைபாவில் உள்ள மூலோபாய மின்னணு போர் மற்றும் ரேடார் மையங்களும் பென்குரியன் விமானப்படை தளத்தின் எரிபொருள் மையங்களும் தங்களது போர் ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹைபாவில் உள்ள இஸ்ரேலின் விண்வெளி வளாகத்துடன் இணைக்கப்பட்ட அல்டா என்ற மூலோபாய மின்னணு போர் மற்றும் போர் மையம், ரேடார் மையம் மற்றும் பென்குரியன் விமானப்படை தளத்தின் போர் மையம், எரிபொருள் சேமிப்பு மையம் மீது ராணுவம் நொறுக்கும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான அல்டா எல்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி மின்னணு போர் துறையில் மிகவும் அட்வான்டேஜ் மற்றும் முக்கியமான இஸ்ரேலிய மையங்களில் ஒன்றாகும். இது பல்வேறு வகையான பேஸ்ட் அரே ரேடார்கள், முன்கூட்டி எச்சரிக்கை மற்றும் வான்வெளி மற்றும் செயற்கைக்கோள் வழி செலுத்தல் மற்றும் கண்காணிப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். அந்த நிறுவனம் இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்துக்கு ஏற்பட்ட சேதமானது ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ரோன்களை இடைமறிக்கும் இஸ்ரேலின் திறனையும் இஸ்ரேலின் மின்னணு போர் ஆதரவு நடவடிக்கைகளையும் குறைப்பதில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்த அறிக்கை கூறியது. இது எதிரிகளின் பிரதேசத்துக்குள் ஆழமாக ஊடுருவி நீண்ட தூர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஈரானிய ஆயுத படைகளின் திறனையும் அதிகரிக்கும்.
டெல் அபிவின் தென்கிழக்கில் அமைந்துள்ள பென்குரியன் விமான நிலையத்தின் எரிபொருள் சேமிப்பு மையங்கள் சமீப நாட்களில் ஈரானிய இராணுவத்தின் ரோன்களால் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு வான்வழி தாக்குதலுக்கு ஆதரவளிப்பதற்கான மிக முக்கியமான மையங்களில் இவை அடங்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை துபாயில் உள்ள யுக்ரைனிய ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்புகள் கிடங்கின் மீது ஈரான் இன்று மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. அமெரிக்க படைகளுக்கு ஆதரவளிக்கும் யுக்ரைனிய வான் பாதுகாப்பு உபகரண கிடங்கை இலக்காக கொண்டு துபாயில் ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க படைகளுக்கு ஆதரவளிக்கும் யுக்ரைனிய வான் பாதுகாப்பு உபகரண கிடங்கின் மீது துபாயின் ஈரான் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கதம் அல் அன்பியா மத்திய தலைமையக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். துபாயில் உள்ள அமெரிக்க தளபதிகள் மற்றும் துருப்புக்களின் மறைவிடங்கள் மீதான தாக்குதலுடன் ஒரே நேரத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. IRGCயின் விண்வெளி மற்றும் கடற்படையின் கூட்டு நடவடிக்கையில் யுக்ரைனுக்கு சொந்தமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் சேமிப்பு கிடங்கு ஒன்று தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன என்றும் அங்கு 21 யுக்ரைனிய தலை உருண்டதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. அங்கு இருந்த யுக்ரைனிய பணியாளர்களின் நிலை குறித்து இப்போது அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். அவர்கள் அத்தனை பேரும் 21 பேர் கொல்லப்பட்டதாகவே அந்த செய்தி தெரிவிக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் மேற்காசியா முழுவதும் உள்ள அமெரிக்க நலங்கள் மீதும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீது உடனடியாக சக்தி வாய்ந்த ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் இஸ்ரேலிய அரசின் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இலக்குகளை தாக்கியதால் இஸ்ரேலிய குடியேறிகள் இரவு முழுவதும் பலமுறை தங்குமிடங்களுக்கு விரைந்ததாக இஸ்ரேலிய உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை வேளையில் பல ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான ஊடுருவல்கள் நடந்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதை அடுத்து ஹைபா, அதன் வளைகுடா பகுதி மற்றும் ஏக்கர் உள்ளிட்ட வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் அபாய ஒலி எழுப்பப்பட்டது. இதன் விளைவாக இஸ்ரேலியர்கள் குறைந்தது 18 முறை பதுங்குகுழியில் இருந்து தங்குமிடங்களுக்கும் ஓடி திருந்ததாகவே அந்த செய்திகள் சொல்லுகின்றது. லெபனானில் இருந்து 4 ஆளில்லா விமானங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் வான்வெளியில் ஊடுருவியதாகவும் இஸ்ரேலிய சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. தெற்கு ஹைபாவில் ஒலித்த அபாய ஒலிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஊடுருவல் சம்பவத்துடன் தொடர்புடையவை என்று இஸ்ரேலிய ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன. ஈரானிய ஆயுதப்படைகள் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளங்களையும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் முழுவதும் பரவியுள்ள அமெரிக்க ஆக்கிரமிப்பு தளங்கள் மற்றும் சொத்துக்களையும் குறிவைத்து மேம்பட்ட ஆயுதங்களை கொண்டு 84ஆம் கட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது. ஈரானிய தாக்குதல் காரணமாக ஒரே இரவில் 18 முறை இஸ்ரேலியர்கள் தங்குமிடங்களுக்கு விருந்தாகவும் பதுங்குகுழிக்கு மாறியதாகவும் ஹீப்ரு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் இஸ்ரேலிய அரசின் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இலக்குகளை தாக்கியதால் இஸ்ரேலிய குடியேறிகள் இரவு முழுவதும் பல முறை தங்குமிடங்களுக்கு விருந்ததாகவே உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை வேளையில் பல ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான ஊடுருவல்கள் நடந்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து ஹைபா, அதன் வளைகுடா பகுதி மற்றும் ஏக்கர் உள்ளிட்ட வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி முழுவதும் இருந்து மக்கள் வெளியேறியுள்ளதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த செய்திகளை இஸ்ரேலிய சேனல் 12 செய்தி நிறுவனம் ஊழியப்படுத்தி இருக்கின்றது. தெற்கு ஹைபாவில் ஒலித்த அபாய ஒலிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஊடுருவல் சம்பவத்துடன் தொடர்புடையவை என்று இஸ்ரேலிய ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகள் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளங்களுக்கு மேற்காசிய பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ஆக்கிரமிப்பு தளங்கள் மீதும் இலக்குகள் மீதும் குறித்த தாக்குதல் நடத்தி வருவதாகவே ஈரானிய ஊடகம் தெரிவிக்கின்றது. இஸ்லாமிய புரட்சி காவல் படை வெள்ளிக்கிழமை அன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த நடவடிக்கை குறித்த விவரங்களை தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்க விமான தளத்தில் இருந்து பல எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் தளவாட படைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மிகப்பெரிய சேதமுங்க. அதை நாம வெளிப்படையா இப்ப சொல்ல அந்த அளவுக்கு இவங்களும் இப்ப யூடியூப் தளம் ஒரு சென்சார் கொண்டு வராங்கல்ல, அதனால நாங்க கொஞ்சம் வேறு வேறு முறைகள் சொல்கின்றோம். அதை நாம் நம்ம மக்கள் புரிந்துட்டா போதும்.
ஆக மேலும் எரிபொருள் நிரப்பும் மற்றும் வான்வெளி ஆதரவு படை பிரிவு அமைந்திருந்த விமான தளத்தினில் ஈரானிய திட மற்றும் திரவ பொருட்கள் கொன்று மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து வருவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கைகளின் போது பல பெரிய மற்றும் கனரக எரிபொருள் நிரப்பும் மற்றும் ஆதரவு விமானங்கள் அளிக்கப்பட்டன என்றும் அல்லது கடுமையாக சேதமடைந்துள்ளன என்றும் விரைவில் எதிரிகள் உடைந்து தப்பி ஓடுவார்கள் என்றும் ஈரான் தெரிவிக்கின்றது. ஆக இன்று சனிக்கிழமை மிகப்பெரிய வியாபாரம் ஒரு ஆசிய சந்தை போன்று களை கட்டி இருக்கிறது என்று நான் சொல்லலாம். பார்க்கலாம் மற்றும் ஒரு நேர்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.